அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளிவந்துக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களை நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கான அரசாணை வந்துக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது, நேர்காணல் மூலியமாக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7783 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் 24,000 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஜாப் கார்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வெளியே வரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு அங்கன்வாடி அரசாணை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13/3/2025 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7783 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டேபிள் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3886 வேகன்சி இருக்குது. இது சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 7700 உங்களுக்கு 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 305 வேகன்சி, இதுக்கு 5700 உங்களுக்கு 18,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3592 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் 4100 12,500 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்குது. அங்கன்வாடி ஒர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீமேல் தான் அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. மேல் கிடையாது, ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ணால். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 35 இயர்ஸுக்கு உள்ளக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப் உங்களுக்கு 12th முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு நேர்காணலில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, நேர்காணல் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராமத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்பாயின் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வரப்போகுது, வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே அப்ளை பண்ணுவீங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆஃப்லைனில் சொல்ல முடியாத, நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். அதேமாதிரி சம்பளம் நம்ம இருக்கணும் பார்த்தா 7700 24,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்பில் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் தான், உங்களுக்கு ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 35 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 12th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்பாயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆஃபீஸர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களே செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 25 35 இயர்ஸுக்கு இருக்கிற எல்லா ஃபீமேலுமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன்லேயே கிடைக்கும். இதுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5700 18,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் ஃபீமேல் தான் அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th தான் சொல்லியிருக்காங்க. 10th படிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்பாயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அதான் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு சம்பளம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு 4100 12,500 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் கிடச்சுன்னா 60 இயர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆகிடும். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.